Hi all, welcome back to my channel. Hope you are all doing good. ஸோ இது வந்து நான் லாஸ்ட் இயர் டிசம்பர் அப்போ எடுத்த வீடியோ. பட் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் எடிட் பண்ணவே முடியல. இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. இதுதான் என்னோடய லாஸ்ட் ஓல்டு வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே இப்போ ரீசெண்டாக ஷூட் பண்ண வீடியோஸ் தான் வரும். ஸோ அப்பாலஜைஸ் ஃபார் தட். வெளியே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கிளைமேட் எல்லாம் ரசிச்சுட்டு சரி உள்ளே போய் ஏதாவது மார்னிங் டிஃபன் ரெடி பண்ணலான்னு வந்தேன். ஆல்மோஸ்ட் 9:15 ஆகிடுச்சு. சரி சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கலாம். பிகாஸ் அன்றைக்கி எங்கள் பிளான் என்ன அப்படின்னா, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அவங்க ஃபேமிலியாக எங்கள் வீட்டுக்கு வரேன்னாங்க. ஸோ பக்கத்தில் இங்கே ஏதாவது மால் போகலாம், ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேபி இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ப்ளே ஏரியாவுக்கு கூட்டு போய் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு வெளியே எங்கேயாவது சுற்றிட்டு தென் ஈவினிங் வந்துடலாம் அப்படின்னு தான் வச்சுருந்தோம். ஸோ அவங்க ஒரு 10:30, 11 போல் வரேன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்மளும் ரெடி ஆகிடலான்னு சொல்லிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சீக்கிரமாக எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். தென் அங்கேருந்து வீட்டு பக்கத்துலவே ஒரு மால் இருக்குது. அரவுண்ட் ஒரு 3 கிலோமீட்டர்லேயே ஒரு மால் இருக்குது. ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். நாங்கள் எப்போயுமே அங்கே தான் போவோம். பட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த மால் போய். இப்போ போய் பார்த்தா நிறையா ஷாப்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கே ஷாக்கு. ஏன்னா நாங்கள் அங்கே ப்ளே ஏரியா பார்த்தோம். சரி அங்கே பாப்பாவை கூட்டிகிட்டு அங்கே போகலான்னு பார்த்தா ப்ளே ஏரியாவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேட்டால் 2 months ரெனோவேஷனில் இருக்குது அப்படின்ட்டாங்க. சரி இந்த மாலில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபீனிக்ஸ் மால் தான் போயிருந்தோம். அது வந்து 31st நைட்டுங்கிறதுனால மாலில் ஆல்ரெடி வந்து பார்க்கிங் ஃபுல்லாகிட்டு இந்த மாதிரி மால் பின்னாடி ஒரு பெரிய கிரவுண்டு இருக்குது. அங்கே தான் வந்து வேலட் பார்க்கிங் மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் மாலுக்கு வரப்பவே ரூட்டெல்லாம் மாற்றி விட்டாங்க. நாங்கள் நினச்சோம் மேபி டிராஃபிக் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த மாதிரி ஒரு வேலை விடுறாங்க போல் அப்படின்னு நினச்சி பார்த்தா மாலில் பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. அப்போ வெளியே வந்து பார்த்தா தான் தெரிஞ்சு ஒரு பெரிய கூட்டமே மாலை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு. நாங்களும் பார்க் பண்ணிவிட்டு மாலுக்கு இங்கேருந்து ஒரு 5 minutes நடக்கணும் அந்த பார்க்கிங்கில் இருந்து. ஸோ அப்படியே நடந்து உள்ளே போனால் ஊரில் இருக்கிற மொத்த கூட்டமும் அந்த மாலில் தான் இருக்கும் போல். அவ்வளோ ரஷ்ஷாகவே இருந்துச்சு. பார்க்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் மாலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கே அரௌண்ட் 2:30 ஆகிடுச்சு. ஸோ உள்ளே வந்ததும் பயங்கர பசி. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தெம்பா சுற்றலான்னு சொல்லிட்டு தான் உள்ளே தேடி போயிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு எங்கே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட்டு மால்குள்ளே போய் ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லான் இருந்தோம். பட் உள்ளே போய் பார்த்தா பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி 2:30 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டிலே ஆகிடும்னு சொல்லிட்டு வெளியே வந்து இந்த சோஷியல் பார்த்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். பிகாஸ் நானும் என் ஹஸ்பண்டும் ஆல்ரெடி வேறு ஒரு அவுட்லெட்டில் இருக்கிற இதே ரெஸ்டாரண்ட்டை வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அவங்கக்கிட்ட சொன்னேன் சரி இங்கேயே சாப்பிட்றலான்ட்டு. அவங்க வந்து வெஜிடேரியன், நாங்கள் நான் வெஜிடேரியன். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாகவே ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அந்த மெனுவெல்லாம் ஸ்கேன் பண்ணி என்னென்ன வேணுமோ எல்லாத்துக்கும் பேசிக் ஃபஸ்ட்டு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம் ஸ்டார்டர்ஸில் இருந்து. தென் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி அதுக்குள்ளே இந்த ஆம்பியன்ஸை கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக நாங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு 15 minutesல வந்து ஆர்டர் வந்துருச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு லைம் சோடா அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணோம். பட் அதை ஷூட் பண்ண நான் மறந்துட்டேன். தென் இந்த பாஸ்தா வந்து அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டோட பொண்ணு அவங்க அந்த பாப்பாக்காக தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். நாங்கள் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்க வெஜ்ஜுங்கிறதுனால அவங்க மஷ்ரூம் ஆர்டர் பண்ணாங்க. நாங்கள் சிக்கன் ஆர்டர் பண்ணி ஃபுல்லாக ஒரு கட்டு நல்லா கட்டி முடிச்சிட்டோம். சாப்பிட்டு நல்லா தெம்பாக வந்து வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருந்துச்சு. அந்த டிஜேலாம் போட்டு வச்சுருந்தாங்க. பட் அதுக்கு டிக்கெட் போடல. புக் மை ஷோவில் வந்து வேணும்னா புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் 31st நைட்டு கண்டிப்பாக இங்கே நிற்க கூட இடம் இருக்காது. அதனால் சரி அதெல்லாம் வேண்டான்ட்டு நாங்கள் உள்ளே மால்குள்ளே போய் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் வந்தோம். ஒரு கடையாக நாங்களும் மேலேயும் கீழேயும் சுற்றிக்கிட்டே இருந்தோம். எங்கே போகிறதுனே தெரியல. அப்புறம் தான் அவங்க பாப்பா இருந்துட்டு என்னை ப்ளே ஏரியாவுக்கு கூட்டு போங்கன்னு ஒரே அடம். சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் 2 பேரும் இந்த ப்ளே ஏரியாவுக்குள்ளே போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் இது எப்போயுமே பார்ப்போம். பட் உள்ளே போக மாட்டோம். அங்கே போய் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ பேர், குழந்தைங்களை விட பெரியவங்க நிறைய பேர் வந்து விளையாடுறாங்க. அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு போய் கார்டை வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அங்கே பாப்பா விளையாண்டதை விட நாங்கள் தான் நிறையா விளையாண்டோம். ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே குழந்தைங்களோட குழந்தையா மாதிரி நல்லா இருந்துச்சு விளையாடுறதுக்கு. தென் இந்த வெயிட் அடிக்கிறது வந்து நான் நிறைய மூவியில் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து என் ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் வந்து ட்ரை பண்ணி ஹை ஸ்கோர் வச்சு விட்டுறலாம், யாருமே அதை பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த டைம் ஜோன் ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து பார்த்தோமா அதே ஹை ஸ்கோரில் தான் இருந்துச்சு. எங்களுக்கு சரியான சந்தோஷம், நம்மளை யாருமே பீட் பண்ணல அப்படின்ட்டு.
தென் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு அவளை அந்த மோட்டர் இதில் வச்சு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் விளையாண்டுட்டு இருந்தோம். தென் அந்த டால்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும். நம்ம ஒரு இதை வந்து எடுக்கணும், கைப்பிடிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது எடுத்தோன்னா அந்த டால் நமக்கு தான். ஆல்ரெடி நாங்கள் ஒரு 2 இடத்துல ட்ரை பண்ணோம். 2 இடத்துலையும் அது வந்து கீழே விழுந்துருச்சு. எங்களால் எடுக்க முடியல. சரி இது ஃபைனல் டைம் எடுத்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இதில் போய் ட்ரை பண்ணி பார்த்தா டால் வந்துருச்சு. எங்களுக்கு சரியான ஷாக், ஏன் அப்படின்னு எல்லாம் கத்திட்டோம். அப்புறம் அவங்க வந்து அந்த டால் வந்து எடுத்து கொடுத்தாங்க. தென் இந்த கேம் வந்து நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். பால் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போகுதோ அவ்வளோ ஸ்பீடில் நம்ம கார்டில் பாயிண்ட்டும் ஆட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால. ஸோ அங்கே ஒரு 1 hour பக்கம் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். தென் வெளியே வந்ததும் பாப்பா இந்த ட்ரெயின் வெஹிக்கலை பார்த்ததும் இதில் ஏறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா. ஆனால் நீங்கள் தான் வரணும்னு சொல்லிட்டா. அவங்க அம்மா அப்பா வேண்டாம், நீங்கள் தான் வாங்க அப்படின்னதுனால சரி நானும் அவள் கூட சேர்ந்து அந்த இதை ஃபுல்லாக ஒரு 2 ரவுண்ட் அடித்தாங்க. அடித்ததுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு. ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 6 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி இதுக்கு மேலேனா இருந்தால் ரொம்ப ரஷ் ஆகிடும், நம்ம கிளம்பிடலாம், வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் அவங்க அவுட்டரில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு லேட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே மெதுவாக கிளம்பிட்டோம். வெளியே வந்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து காலையில் விட அந்த இருட்டாகிற டைமில் அவ்வளோ நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் இது வந்து மால் விட்டு வெளியே வர்றப்ப தான் பார்த்தோம். உள்ளே போகிறப்ப நாங்கள் இதை கவனிக்கவே இல்லை. ஸோ அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு டிராஃபிக்கில் இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 8:30 ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் நல்லா பேசிட்டு பாப்பாவுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்தா. அவள் சாப்பிட்டு அப்படியே அங்கேயே தூங்கிட்டா. தென் நாங்கள் கேடிவியில் படம் பார்த்துட்டே இருக்கிறப்போ கவுண்டவுன் போட்டுட்டாங்க. ஏன்னா நாங்கள் வெளியே போகலான்னு நினச்சிருந்தோம் 12 கரெக்டாக அப்போது. பட் கொஞ்சம் உடம்பு டயர்டானதுனால வேண்டாம், நம்ம டிவிலேயே கவுண்டவுனை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே தான் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக 12 ஆனதும் பக்கத்து வீட்டிலலாம் நல்லா கிராக்கர்ஸ் போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வெளியே வந்து அதையும் கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டே இருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.